ஹாய் தாஷ்விகா, ஹாப்பி பர்த்டே. அப்பாவும் அம்மாவும் இது உனக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பெஸ்ட் மெமரியாக இருக்கும் நீ இதை பார்க்கும்போது ஃப்யூச்சரில். ஃபஸ்ட்டு மூமெண்ட் நான் உன்னை கையில் வாங்கினேன் பாரு, அதுதான் என்னோட லைஃப்லேயே பிக்கஸ்ட் மூமெண்ட் ஆஃப் த லைஃப்னு சொல்லலாம். அந்த நொடி வந்து இப்போ என்னால் வேர்ட்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. அந்தளவுக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு. பொண்ணு வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமே கொடுக்காம ஈஸியாக என் லைஃப்பில் வந்துட்டேன். நீ வந்ததுக்கப்புறம் எங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ். உன்னோட ஸ்மைல் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உன் ஸ்மைல் பார்த்தாலே இருக்கிற கஷ்டம் எல்லாம் வந்து அப்படியே வந்து போய் நல்லா வந்து ஹாப்பியாக இருக்கலாம். குகோட்டி குன்னாட்டி கொழக்கட்டை கொழக்கட்டை குட்டி குட்டி கொழக்கட்டை கொடுத்து கொடுத்து தின்னாக்க இனிக்கும் வாழ்க்கை கொழக்கட்டை குகோட்டி குன்னாட்டி குட்டி. அந்த சிரிப்பு இருக்கு பாத்தியா, அதுதான் வந்து எனக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும். குருவி குடும்பத்தில கொட்டும் மருவி கலந்தாச்சு குகோட்டி குன்னாட்டி. ஆல மரத்துல ஏறாத மாங்காய பறிக்காத மாங்கா மரத்துல ஏறாத தேங்காய பறிக்காத குகோட்டி குன்னாட்டி. எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நான் ஃபேஸை பார்த்த உடனே அதில் இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் வேற எங்கேயுமே இல்லையா. நீ எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவ யாரவ யாரவ 100க்கு 100 என்னவளா ஒரலையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. உன் கீழே வியந்து பார்த்தது அப்படின்னா 6th மந்த் தான் நானே கண்டுபிடிச்சேன். ஆரிரோ ஃப்ரம் தெய்வ திருமகள் அந்த பாட்டில் அது அப்பாக்காகவே இது பண்ணது. அந்த பாட்டு போட்டாலே நீ அந்தளவு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவ, ஒரு சிரிப்பை, சாப்பிடலன்னா சாப்பிடுவ. உங்கள் அப்பா பிறந்தப்போ எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அது மாதிரி 100 மடங்கு நீ பிறந்தப்போ கையில் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உலகமே என் கையில் வந்து இறங்கின மாதிரி இருந்தது. லைக்கில் அதுலேயே ஒரு பிக்கஸ்ட்டு என்ன சொல்கிறது பாசம் தெரியுது. முன்னம் ஒரு சொந்தம் வந்து மழையானதே மழை நின்று போனால் என்ன மரம் தூறுதே வயதால் வளர்ந்தும் இவன் பிள்ளையே பிள்ளை போல் இருந்தும் இவள் அன்னையே. முகத்தில் இருக்கிற இந்த சிரிப்பு கடைசி வரைக்குமே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். வேறில்லையே மனம் ஒன்று சேர்ந்து இங்கே மௌனத்தில் பேசுதே ஒரு நொடி போதும் போதும் என்று ஓர் குரல் கேட்குதே. நான் வந்து அவளை செல்லம்மா மங்கம்மா மங்கூஸ் அப்படிதான் கூப்பிடுவேன். ரொம்ப ஸ்வீட்டா சிரிப்பா, நல்லா ஜாலியா இருப்பா, அழமாட்டா ரொம்ப. இது தந்தையின் தாலாட்டு பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே.